வணக்கம் தோழர்களே. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுங்கிற சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 2ங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1ல இருந்து 10 கொஸ்டின் வரை பார்த்தோம். இப்போ வந்து 11ல இருந்து 20 கொஸ்டின் வரை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு தான் செகண்ட் பார்ட் பார்க்கணுமா அப்படிங்கிற அவசியம் தேவையே தேவையில்லை. நம்ம 11ல இருந்து 20 வரை வேற கான்செப்ட்ல இருக்கும். 1ல இருந்து 10 வேற கான்செப்ட்ல இருக்கும். எல்லாம் ஒரு கான்செப்டை நோக்கி போகுது. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதை பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா நீங்க அதை போயிட்டு பாருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம லைக் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் புரியல, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கொஸ்டின்களை போலாம். வாங்க 11வது கொஸ்டினுக்கு. 11வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா, கோன் வந்து ஒன்று இருக்குது. கோன் வந்து சேம் பேஸ் சேம் ஹைட், ரெண்டுமே சிலிண்டருக்கும் கோனுக்கும் சேம் ஹைட் சேம் பேஸுங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வால்யூ ஆஃப் த கோன் சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே என்ன தெரியும், இந்த இடத்துல ஆன்சர் வந்து என்னன்னா எனக்கு 1:3ங்க ஆன்சர். 1:3 எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். நீங்க இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதுமானதுங்க. உங்களுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோன் வந்து என்ன தெரியும்னா உங்களுக்கு 1/3 πr ஸ்கொயர்டு ஹச்சுங்க. ஓகேங்களா? இதே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து என்னன்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்து என்னன்னா πr ஸ்கொயர்டு ஹச்சுங்க. ஓகேங்களா? இது ரெண்டுக்கு தான் உங்களுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப 1/3 πr ஸ்கொயர்டு ஹச் இஸ்டு πr ஸ்கொயர்டு ஹச்சுங்க. அப்ப நான் இப்ப என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இது ரெண்டுக்கு நீங்க டிவைட் பண்ணீங்களா, இது இதுவும் கேன்சல் ஆகி சேம். அப்ப என்னது, எனக்கு 1/3ங்க. சாரி, இந்த இடத்துல 1/3. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது 1:3ங்க. இந்த கொஸ்டினை கண்டிப்பா நீங்க பாத்துக்கிறீங்க. இப்போ வந்துகிட்டு இருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து என்னன்னா 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 40 ஸ்டூடெண்டோட உங்களுடைய ஆவரேஜ் வந்து என்னன்னா 72ங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றானுங்கன்னா, டிஸ்கவர் த மார்க். ஒருத்தவங்க மார்க் வந்து என்னன்னா தப்பா போட்டாங்க. எப்படி போட்டாங்க? 39 இருக்கிற இடத்துல 93 போட்டாங்க. எது? இன்சைட் ஆஃப்க்கு அப்புறம் உள்ளதான் ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா? த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த 40 ஸ்டூடெண்ட் கிளாஸ் இன் 72. 40 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் 72ங்க. 93 எப்படின்னா 39 மார்க்கு பதிலா எனக்கு 93 போட்டாங்க. அப்ப எவ்வளவு அதிகமா போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? 54 அதிகமானு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். இதுல யாராச்சும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மட்டும் நீங்க படிக்கிறீங்க, இங்கிலீஷ்ல வந்து நான் கொஸ்டின் போடுறேன், ஆஃப்க்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்குதோ அதுதான் கரெக்டான நம்பர். ஓகேங்களா? இப்ப 54ங்கிறது எனக்கு அதிகம் தெரியுது. ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப மொத்த டோட்டலுங்கிறது எனக்கு 72 தெரியும். எனக்கு எத்தனை அதிகம்? 54ங்கிறது அதிகமா போட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நான் இதை கம்மி பண்ணேன். இதே எனக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா 93 போற இடத்துல 39 போட்டாங்கன்னா இந்த இடத்துல நான் பிளஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? புரியுதுல? இந்த இடத்துல எனக்கு வந்து 54 தேவையில்லாம போட்டாங்க, அதிகமா போட்டாங்க. அதனால நான் இந்த டோட்டல்ல இருந்து கழிக்கிறேன். எப்படி கழிப்பேன்? இது 54 நான் 40 பேத்துக்கும் கொடுத்துதான் கழிப்பேன். ஓகேங்களா? அப்ப நான் இதை டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 40 வந்து என்னன்னா நீங்க இதை டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஒரு 40 மிச்சம் 14 இருக்கு. 14 என்னது? 140. 140 உங்களுக்கு என்னது? 3.35. ஓகேங்களா? 20 இருக்குது. 20 200. 1.35 ஆன்சர் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 72 மைனஸ் 1.35. உங்களுக்கு ஆன்சர் என்னது? 70.65 வரும். 70.65 தான். இதான். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க. எப்பவும் போற மாதிரி நீங்க 40 × 72 இதை பெருக்கி உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுல இருந்து நீங்க வந்து என்னன்னா எவ்வளவு அதிகமா இருக்குது கம்மியா இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கணும். 54 இதை நீங்க போட்டு அதுக்கு 40 டிவைட் பண்ணி நீங்க கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரலாம். இதை நீங்க கத்துக்கலாம். ஈஸியா நீங்க புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நம்புறேன். அப்படி புரியலைன்னா சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோவா வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்கானுங்க? டபுள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா எல்லாத்தையுமே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 6.667ங்க. எப்படிங்கிறத நான் தெரியாது சொல்றேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலாங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. எப்படின்னா 6% நீங்க கண்டுபிடிக்கணும்னா டைம்ஸ் 6% டைம்ஸ் -1 × 100 பை உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த இயர், எத்தனை இயர் இருக்குதோ அந்த இயருங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? 6% நான் கண்டுபிடிக்கிறேன். டைம்ஸ் வந்து என்ன தெரியும்? 2 டைம்ஸ். இந்த இருக்கா 2 டைம்ஸ். அப்ப 2 டைம்ஸ்னா எனக்கு என்னது? 1 × 100 பை 15. ஓகேங்களா? 15. அப்ப 100/15. கரெக்டா? இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 6.66% போகும். அதனால 6.7. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால 100 ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து 15ஆல டிவைட் பண்ணேன். அதனாலதான் எனக்கு டப்புன்னு நான் போட முடிஞ்சு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்ல மைண்ட்ல இருக்குன்னு நான் நம்புறேன். மைண்ட்ல இல்லைனாலும் நீங்க நோட்ஸ் எடுத்து இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் இந்தந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாங்கிறத நீங்க படிச்சு வச்சுக்கிறீங்க. கீழே நம்மளுக்கு வந்து என்னன்னா இதே சேம் கொஸ்டின் இருக்குது, அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, a product of the sold இப்பன்னா 16,800. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் இஸ் 16% is given to the market price. வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த டிஸ்கவுண்ட் வாஸ் 25. 16% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து 1680 ரூபாய்க்கு விற்கிறேன். இதே நான் 25% நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா எவ்வளவு? அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆப்ஷன்ல நீங்க பார்த்தா எனக்கு வந்து ஆன்சர் இதுன்னு தெளிவா தெரியுது. ஏன் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கிறேங்க. 16% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு 1080 இருக்கு.
அப்ப 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 1080 விட கம்மியா தான் வரும். 1750 வருமா? வராது. இதே உங்களுக்கு 1875 வருமா? வராது. அடுத்து என்னது 1650 வருமா? வராது. ஏன் 1680 தான் இருக்கு, அதை விட கம்மியா தான் இருக்கு, ஏன் வராது அப்படின்னு கேக்குறீங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல 16%, இந்த இடத்துல 25%, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9% கிட்ட உங்களுக்கு போகுது. 9% வெறும் 30 ரூபாயா வரும் உங்களுக்கு 1800 ரூபாய்க்கு வராது. உங்களுக்கே தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போதைக்குன்னா அப்ப இதுவும் வராது. அப்ப உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறது இதுதான் 1500 தான். அதனாலதான் 1700. இதே உங்களுக்கு ப்ரொசீஜரா போடணும்னாலும் பாத்துக்கிறேங்க. 1800 இது என்னது உங்களுக்கு 16% லாபத்துல விற்கிறாங்க, 16% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. அப்ப 16% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? 84 தெரியும். அடுத்து என்ன பாருங்க, இதான் எனக்கு தேவை. அப்ப இது என்ன சொல்றாங்க? 75க்கு எனக்கு தேவைன்றாங்க. 84ஓட வேல்யூ இதுனா 75ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க கிராஸ்ல போடுவீங்களா? அப்ப 1080 × 75/84. கரெக்டா? கரெக்டுங்க. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த 1500 வந்துருங்க. டிவைட் பண்ணி பார்த்துக்க. நெக்ஸ்ட் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கிளாஸ் ரேஷியோ இஸ் 5:3. இதுல 20% பாய்ஸ், அடுத்து 30% கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. சூப்பர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் த கேர்ள்ஸ் ஹூ பாஸ்? ரெண்டு பேரும் பாஸ் பண்ணவங்களோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ ஃபெயில் அவங்க ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஈஸியா போட்டிருக்கோம். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஸ்ட்ரென்த் என்னது உங்களுக்கு தெரியும்? 5:3 தெரியும். நெக்ஸ்ட் என்ன தெரியுது உங்களுக்கு பாருங்க? ஃபெயில் ரேஷியோ, ஃபெயில் பெர்சன்டேஜ் என்ன தெரியுது உங்களுக்கு? 20% பாய்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு வந்து 40%. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கானுங்க? பாஸ் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா என்னதுன்னா 5, 5ங்கிறது டோட்டல் ஸ்ட்ரென்த். அப்போ வந்து என்னன்னா, இப்போ 80% ஃபெயில்னா அப்போ எவ்வளவு பாஸ் பண்ணிருப்பாங்க? அப்போ நம்மளுக்கு எவ்வளவு? 80% பாஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா தெளிவா? எப்படி சொல்லணும்னா 5ங்கிறது பாஸ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப 5ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 5ங்கிறது டோட்டல் ஸ்ட்ரென்த். 20% ஃபெயில் ஆயிட்டேன்ட்டாங்க. அப்ப என்னது? 80%. பாஸ் ஆனது அப்ப எத்தனை? 80%. அப்ப அதே தான் உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு. 3ங்கிறது ஸ்ட்ரென்த், உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க. இப்போ இது ரெண்டுக்கு நீங்க ரேஷியோ தான் கேட்டாங்க. அப்படியே நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்க. இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா என்னது? பெர்சன்டேஜுக்கு பெர்சன்டேஜ் கட் ஆயிரும், 0க்கு 0 கட் ஆயிரும். இதை அடிச்சீங்கன்னா 4, இதை அடிச்சீங்கன்னா 3. அப்ப என்ன ஆகுது? 20:9. இதாங்க உங்களுக்கு ஆன்சர். இருக்குதுங்க. அப்ப ஏ ஆன்சர். ஓகேங்க. 16வது என்ன கேட்கறாங்கன்னா, நம்பர் ஆஃப் த ஆப்பிள்ஸ் 25% மோர் தென் த நம்பர் ஆஃப் த ஆரஞ்ச். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆப்பிள் டு ஆரஞ்ச்? ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 25% வந்து மோர் தென்னா இருக்குது ஆப்பிளை விட. இப்போ ஆப்பிள் ஆரஞ்சுங்க. ஓகேங்களா? ஆப்பிள் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் த ஆப்பிள்ஸ். ஆப்பிள் 25, ஆரஞ்சுங்கிறது 100 இருக்குன்னா உங்களுக்கு ஆப்பிள்ங்கிறது என்ன இருக்கும்? 125 இருக்கும். கரெக்டா? ஓகேவா? அதை தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஆரஞ்சை விட 25% அதிகம். அடுத்து என்ன கேட்டாங்க? இந்த ரேஷியோ ஆஃப் த ஆப்பிள் டு ஆரஞ்சு. இது ரெண்டு நீங்க அடிங்க. 5:4. ஓகேங்களா? 5:4 இவ்வளவு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் கேட்பாங்க. 25% மோர் தென் இருக்குது. அடுத்து என்ன கேட்பாங்க? ஆரஞ்சு அப்ப ஆப்பிளை விட எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் நான் சொல்லியிருக்கேன், ஏபி ரூல்னு. 5 நிமிஷம் தான் வீடியோ நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கணக்கு வாங்க. நெக்ஸ்ட் கணக்கு என்னன்னா 17வது கணக்குங்க. என்னது இவ்வளவு பெருசா இருக்குது? ஒண்ணும் கிடையாதுங்க. சிம்பிளான கணக்கு தான் இதுவும். சும்மா காட்டுறதுக்கு மட்டும் தான் இவ்வளவு பெருசு, பார்க்க மட்டும் தான் பெருசு. ஓகேங்களா? த ரேஷியோ ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வென் ருபீஸ் வந்து என்னன்னா x + 500 32%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிருக்காங்க. முக்கியம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷம். ஓகேங்களா? 4 வருஷம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வென், அதேதான் x - 500 20%. இது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இது பண்ணிருக்காங்களா? ஓகேங்க. காம்பவுண்ட் ஆனுவலி ஆஃப் த 2 இயர்ஸ். இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்ல எக்ஸ் வேல்யூங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. தெளிவா பாருங்க, பொறுமையா பாருங்க. நான் ப்ரொசீஜரா சொல்றேன். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு BNR/100 நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகேங்க. இது அப்படியே நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றேன். இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்படியே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா SI இஸ் ஈக்குவல் டு என்ன? உங்களுக்கு P என்ன தெரியும்? x + 500 × 32 × 4ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பை 100. ஓகேங்களா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதே மாதிரி உங்களுக்கு செட் பண்ணா x - 500 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த 20%க்கு 2 தடவை சக்சஸிவ் கண்டுபிடிங்க. 2 வருஷம்னா 2 தடவை, 3னா 3 வருஷம். எனக்கு என்ன தெரியும்? 20%க்கு எனக்கு சக்சஸிவ் எடுத்தீங்கன்னா 20, 40, 44%ன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? 44%ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 100 கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? எப்படி நான் சக்சஸிவ் பெர்சன்டேஜ் இவ்வளவு வேகமா எடுத்தேன்னா, உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்கட், நான் ஒரு கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன் 20 நிமிஷத்துக்கு. அந்த 20 நிமிஷம் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புரியுங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், அது தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். இப்படி ரெண்டுக்கு வந்து என்னன்னா சக்சஸிவ் ரெண்டுக்கும் கூடுதுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூடும்,
டிஸ்கவுண்ட்னா கம்மியாகும். இது ரெண்டும் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டுங்க என்ன வருது, அதே ரெண்டை பெருக்குங்க என்ன வருது, 400ன்னு வருது. ஓகேங்களா? ரெண்டை கூட்டுறீங்க ஃபர்ஸ்ட், இங்க 40, ரெண்டை பெருக்குறீங்க இங்க 400ன்னு வருது. அடுத்து என்ன பண்ண, கடைசி 2 நம்பரை தாண்டி புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே பிளஸ் ஆகுதுன்னா அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் பண்ணணும். அப்ப 44.00 விட்டுட்டேன் 44%. இதே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கழிக்கணும். ஓகேங்களா? இது பிளஸுக்கு, இதே உங்களுக்கு மைனஸ் இருக்குன்னா அந்த இடத்துல கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வரும், 40 - 4ங்கிறது 36% வரும். புரிஞ்சா தெளிவா? இன்க்ரீஸ்னா எப்படி, டிக்ரீஸ்னா எப்படின்னு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு டீட்டெயிலா படிக்க நினைக்கிறீங்கன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் வீடியோவை நீங்க போயிட்டு கண்டிப்பா பாருங்க. ஓகேங்களா? மைண்ட் வே சக்சஸிவ் மேக்ஸ் நீங்க போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கு வந்து என்னன்னு பாருங்க தெளிவா. இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ நம்மளுக்கு 64:14 கொடுத்துட்டாங்க. இதே நீங்க இந்த இடத்துல எழுதுறதுனால எழுதிக்கலாம், அப்படி எழுதுனாலும் ஓகே தாங்க. இப்போ எப்படின்னா எக்ஸ் பிளஸ் 500 இன்ட்டு 32 இன்ட்டு 4. இது ஏன்னா பெருக்கலைன்னா எனக்கு லாஸ்ட்ல டிவைட் ஆகும்போது எனக்கு ஈஸியா இருக்கும் டிவைட் பண்ண. அடுத்து என்ன இருக்கு கீழே பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் மைனஸ் 500 இன்ட்டு 44/100 வரும். அப்ப சீக்வல் என்ன வருது உங்களுக்கு, 64/11. புரிஞ்சா? அப்படியே நான் எழுதியிருக்காங்க, வேற எதுவுமே நான் பண்ணல. இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த 100க்கும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். கரெக்டாக கேன்சல் பண்ணேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 500 இன்ட்டு 32 இன்ட்டு 4 பை எனக்கு எக்ஸ் மைனஸ் 500 இன்ட்டு 44 இஸ் ஈக்குவல் டு 64/11. இது வந்து எவ்வளவு நீங்க கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 11க்கும் 44 அடிக்கிறேன்னா 4 ஆயிடுச்சு. 4க்கு அடிக்கிறேன் முடிஞ்சு. இப்போ 32 அடிச்சுன்னா ஒரு 32. இப்போ என்னன்னா இங்க 2 32 64. இப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 500 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இது போச்சுன்னா என்ன வரும், 2x பிளஸ் மைனஸ் 1000 வந்துருமா? ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த எக்ஸுங்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1000 இந்த பக்கம் வரும்போது 1500. நெக்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் கணக்கு வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படின்னா 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது, எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கணக்கு தான், ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறத 6250 நீங்க எழுதிருங்க. அடுத்து 7290 எழுதுங்க. இப்ப 2 வருஷம் இருக்குன்னா அது ஸ்கொயர்டா தான் இருக்கும் கண்டிப்பா. இதே 3 வருஷம் இருக்குன்னா அது கியூபா தாங்க இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளா. இப்ப இதுக்கு எவ்வளவு நீங்க சுருக்க முடியுமோ சுருக்கி, ஓகேங்களா? சுருக்குனீங்கன்னா இது என்ன, எனக்கு இந்த 0க்கும் நான் அடிச்சுப்பேன். 0க்கும் அடிச்சுப்பேன். அடிச்சனா எனக்கு என்ன வருது, 625 729. எனக்கு இது பார்த்தாவே தெரியுது. இது வந்து என்னன்னா 25 ஸ்கொயர்டு, இது வந்து என்ன 27 ஸ்கொயர்டுங்க. இதே உங்களுக்கு 3 வருஷம் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப இது கியூப் ரூட்டா வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப 25 ஸ்கொயர்டு 20. இதை நான் ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறேன்னா 25 27 அந்த ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? போயிருச்சுங்க. அடுத்து என்னது, இப்போ இதுக்கு எப்படி நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்னது, 2/25 இன்ட்டு 100ங்க. இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வரும், 4. அப்ப 4 8% உங்களுக்கு இதுங்க. இதே உங்களுக்கு கணக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா எப்படி போட முடியுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 19வது கொஸ்டினுங்க. 19வது கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது, தெளிவா பாருங்க. ABC R3 இது இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க மெயின் கொஸ்டினுங்க இது. ஓகேங்களா? இப்ப ABC are 3 நம்பர் such that ABC of ABC. இப்போ பாருங்க, எல்சிஎம் வந்து என்னன்னா ஏக்கும் பிக்கும் உங்களுக்கு பியா, அடுத்து பாருங்க எல்சிஎம் பிக்கும் சிக்கும் அடுத்து சியா, அடுத்து ஏபிசிக்கு என்ன எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப சி இதாங்க ஆன்சர். தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. இது எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லுவாங்க பாருங்க. எல்சிஎம் வந்து என்னன்னா ஏ கமா பி, இதுக்கு எல்சிஎம் என்னது பின்னு நம்மளுக்கு தெரியுது. இதே எல்சிஎம் பி கமா சி, இதுக்கு எல்சிஎம் என்னது எனக்கு சின்னு தெரியுது. எனக்கு என்ன கேள்வி, ஏ கமா பி கமா சி இதுக்கு என்னங்கிறதா எனக்கு கேள்வி. ஓகேங்களா? அப்ப பிக்கும் ஏக்கும் எல்சிஎம் என்னன்னு தெரியுது, பிங்கிறது. அப்ப என்னதுன்னா பியும் ஏயும் ஒரே குடும்பம். எப்படின்னா ஒரே எல்சிஎம்ங்கிறது என்னது, ஒரு நம்பரு 2 நம்பர் வந்தா அந்த எல்சிஎம் டிவைட் பண்ணுங்க, ரெண்டுமே ஒரே ஃபேமிலிங்கிறதா. பியோட புள்ளதான் அவங்களோட மல்டிபிள்ஸ். இப்ப 6 இருக்குன்னா பி, ஏங்கிறது வந்து என்னன்னா 1 2 இருக்கும் இல்ல 3 இருக்கும். உங்களுடைய ஏன்னா 6 மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். சேம் கான்செப்ட் தாங்க இங்க பாருங்க. உங்களுக்கு பி கமா சி அதேதான். பி வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு குடும்பங்கிறது 6ங்கிறது தெரிஞ்சு, அப்ப சிங்கிறது என்ன இருக்கும், அது ரெண்டுக்கும் சேர்ந்தது சின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சியோட குடும்பம் தான் பியா இருக்கும். ஓகேங்களா? பிங்கிறது நான் 6ன்னு எடுத்துக்கிட்டேன். என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு நான் சிங்கிறத நீங்க 12ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அதோட ஃபேமிலி தான். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அப்ப சியை டிபெண்ட் பண்ணி தான் பியும் ஏயும். ஏன்னா சியை டிபெண்ட் பண்ணி பி இருக்குது, அப்ப பியை டிபெண்ட் பண்ணி இங்க ஏ இருக்குது. அப்ப உங்களுக்கு ஆன்சருங்கிறது சி. புரிஞ்சா தெளிவா? இது நீங்க நம்பரை வச்சு கூட ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இது வந்து என்னன்னா ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டினுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின் என்னங்கிறத நான் சொல்றேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரூ அபவுட் த ரிப்பீட்டிங் டெசிமல். ரிப்பீட்டிங் டெசிமல்னா என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. 0.4444 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பத்தியெல்லாம் டெசிமலுக்கு அப்புறம். இதான் ரிப்பீட்டிங் டெசிமல்.
இந்த ரிப்பீட்டிங் டெசிமல் நம்ம எப்படி எழுதலாம்னா 0.4 பார்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதை நம்ம ஷார்ட் எழுதுனா என்ன சொன்னேன், ஒரு நம்பருக்கு மேல எத்தனை பார் இருக்கோ அத்தனை நம்பர் நீங்க போடணும். அப்போ 9 கீழே போட்டுருவீங்க. ஒரே ஒரு நம்பருக்கு மேலதான் ஒரே ஒரு பார் இருக்கு. அப்போ 9 ஒரே ஒரு 9 போட்டுருவீங்க. மிச்சம் என்ன போடுவீங்க, மேல உள்ள நம்பர் அப்படியே 4ங்கிறத அப்படியே போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவீங்க, வேற எதுவும் நீங்க பண்ண முடியாது, இவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும், அப்படியே வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷனை நீங்க செக் பண்ணுங்க. ஆல்வேஸ் இர்ரேஷனல். ஆல்வேஸ் இர்ரேஷனல்னா கிடையவே கிடையாது. ஏன் கிடையவே கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. இர்ரேஷனல் நம்பர்னா என்னதுன்னா √2, √3, 0.12345 ரிப்பீட் ஆகாம டெசிமல் போயிட்டே இருக்கணும். 8, 9 இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் இர்ரேஷனல். நெவர் ரேஷனல். நெவர் ரேஷனலும் கிடையாதுங்க. நெவர் ரேஷனலும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு ரேஷனல் ஃபார்முக்கு என்ன தேவைன்னா, ஒரு ரேஷனல் ஃபார்முக்கு என்ன தேவைன்னா PQ ஃபார்மட்ல இருக்கணுங்க. PQனா Pயும் ஒரு இன்டீஜரா இருக்கணும், Qவும் ஒரு இன்டீஜரா இருக்கணும். நம்மளுக்கு அந்த ஃபார்மட் ஆல்ரெடி இருக்குது. அப்ப நெவர் இன்டீஜர்னா இதுவும் அப்ப தப்பு. ஓகேங்களா? இதுவும் தப்பு. புரிஞ்சா? அதுக்கு அடுத்து பாருங்க ஆல்வேஸ் ரேஷனல். இதுதான் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்வேஸ் ஹோல் நம்பர் வராது. ஹோல் நம்பர்னா என்னதுன்னா 0, 1, 2, 3, 4, 5 போயிட்டே இருக்கும். இதான் ஹோல் நம்பர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேஷனல் நம்பர்னா இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா Q எப்பவுமே உங்களுக்கு 0வா வராது. ஓகேங்களா? Q எப்பவுமே 0வா இருக்காது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எப்படிங்கிறது. இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்னன்னா நம்ம ஹோம்ஒர்க் டெஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 20 கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே ஃபார்மட்ல. இது வந்து என்னன்னா அதே கொஸ்டின் நீங்க போடுறதுக்கு ஃபார்மட்ல இருக்கிற இந்த கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் இருக்கு என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிதல் வந்துடும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ நீங்க நாளைக்கும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸாம் முடிகிற வர டெய்லி ஒரு டெஸ்ட் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் நீங்க டெய்லி கொஸ்டின் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்க. இதே உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன் பிடிக்கலைங்கிறது, என்ன விஷயத்த மாத்தணுங்கிறது. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது வரும். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா என்னால வாய்ஸ்ங்கிறது இதுக்கு மேல வந்து என்னன்னா கிளியரா நம்மளால கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் சவுண்ட் இருக்குது. மைக் வச்சு எடுக்கும் போதுமே அதை தாண்டி நம்ம நாய்ஸ் வருது. அதனால கொஞ்சம் சாரி மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் என்னமோ அதை நான் கொடுக்குறேன். அந்த பெஸ்ட்டை கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கிறங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.